بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் என்ன கருத்துக்களை எல்லாம் செவிமடுக்கிறோமோ அவைகளை செவியில் வாங்கி சிந்தையில் ஏந்தி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்பு இந்த வாராந்திர வகுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்பாபு ஜவாலி நிஅமா, அருட்கொடைகள் அகற்றப்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அருட்கொடைகள் என்று சொன்ன உடனேயே தயவுசெய்து நம்முடைய சிந்தனையில் உலக ரீதியான விஷயங்கள் மாத்திரமே உள்ளே போகக்கூடாது. அருட்கொடைகள் என்பது சகலவித சௌபாக்கியங்களையும் எல்லா விதமான பெருபேறுகளையும் உள்ளடக்கிய பொதுவானதொரு வார்த்தை. அது அல்லது அந்த நியாமத் என்கிற அருட்கொடைகளுடைய பட்டியலில் முதலாவது இடத்தில், முதன்மையான இடத்தில் நம்முடைய மார்க்கம் இருக்கிறது, தூய்மையான கொள்கை இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய தௌஃபீக் பெறுதல், வணக்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுதல் என்பதையெல்லாம் முதலில் வைக்க வேண்டும். அதே போன்ற ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்க்கை, போதுமான பொருளாதாரம், அன்பான மனைவி, அழகான குழந்தை என்று சொல்வதை போல் நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறப்பது, நல்ல சூழலில் வாழ்வது, இப்படி எதெல்லாம் நம்முடைய மனதிற்கு இதமாக பதமாக ஒரு மிகப்பெரிய சவால்களை சந்திக்க விடாமல், நெருக்கடிகளை நமக்குள் ஏற்படுத்தாமல், ஒரு இறுக்கங்களை நமக்குள் உண்டு பண்ணாமல், சகஜ நிலையில் வாழ்வதற்குண்டான சாத்திய கூறுகளாக எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாமே அருட்கொடைகள் தான். சரியா? அப்ப இந்த அருட்கொடைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கும் சில பாலிசிகளை வகுத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் மாற்றவே முடியாத ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய சுன்னா. ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா என்று குர்ஆனில் ஒரு வசனமே இருக்கிறது. நபியே, அல்லாஹ்வுடைய இந்த சுன்னா என்கிற வழிமுறையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கவே முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்தாலும் அதற்கு பின்னால் காரணம் இருக்கிறது, தடுத்தாலும் அதற்கு பின்னால் காரணம் இருக்கிறது, கொடுத்ததை எடுத்தாலும் அதற்கு பின்னால் காரணம் இருக்கிறது, அவன் எடுத்துக்கொண்டதை மீண்டும் கொடுத்தாலும் அதற்கு பின்னாலும் காரணம் இருக்கிறது. அல்லாஹு ஹக்கீமுன் ஃபி அத்லிஹி வ ஹுவ அத்லுன் ஃபி ஹிக்மத்திஹி. அவனுடைய மதுநுட்பத்திலே அவன் நீதியானவன், அவனுடைய நீதியில் அவன் மிகப்பெரிய மதுநுட்பம் மிகுந்தவன். அதனால் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய கணக்கு, அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இவைகளில் கேள்வி கேட்கவோ குதர்க்கமாக சிந்திக்கவோ அதில் தர்க்கம் புரியவோ நம்மால் முடியாது, அது நமக்கு கூடாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த எந்த தலைப்பில் இப்போது நாம் பேச போகிறோமோ அந்த தலைப்பில் முக்கியத்துவத்தை நாம் உணரக்கூடிய விதத்தில் நேரடியாக ஒரு பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவுலி ஆஃபியதிக வ ஃபுஜஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக என்று ஒரு 4 விஷயங்களிலிருந்து அடிக்கடி பாதுகாவல் தேடுவார்கள். நம்மையும் பாதுகாவல் தேடும்படி சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன? யா அல்லாஹ், உனது அருட்கொடைகள் அகற்றப்படுவதிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் எதுவுமே இருக்கிற வரைக்கும் அதனுடைய சிறப்பு நமக்கு பெரிதாக தெரியாது. குறிப்பாக நம்முடைய ஆரோக்கியம், ஆஜானுபாகுவான உடல் வாகுவோடு வேகமாக நம்முடைய ரத்தம் சுண்டி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, 40-50 கடந்ததற்கு பின்னும் இந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு தேவை, ஆதலால் அவைகளில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பன போன்ற எதுவுமே நமக்கு புரியாது. ஆடும் காலங்களில் எல்லாம் ஆட வேண்டியது, ஓடும் காலங்களில் எல்லாம் ஓட வேண்டியது, அதற்கு பின்னால் கவலைப்பட்டு கொண்டு என்ன செய்ய வேண்டியது, தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படுத்துக்கொண்டே பாட வேண்டியது. சரிதானா? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ், உனது அருட்கொடை அகற்றப்படுவதிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அருட்கொடைகள் அகற்றப்படுவது என்றால் என்ன? அதற்கு அடுத்தடுத்த பகுதிகளிலேயே இதற்குண்டான விளக்கமும் இருக்கிறது. அது என்ன? தஹவுலி ஆஃபியதிக, எனக்கு ஈடேற்றமாக ஆரோக்கியமாக எதை நீ கொடுத்தாயோ அவைகளெல்லாம் இடம்பெயர்வது, அவைகளெல்லாம் மாறி போய் விடுவது. கண் என்றால் அதற்கு பார்க்கும் இயல்பு இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே நன்றாக பார்த்து கொண்டிருந்தேன், இப்போது என்னுடைய கண் பார்வை மங்கி போய்விட்டது. செவி என்றால் அதற்கு கேட்கிற புலன் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நன்றாக என்னுடைய செவி புலனை கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தேன், இப்போது என்னுடைய செவி புலன் எல்லாம் பலகீனமடைந்து விட்டது. வயோதிகத்தின் காரணத்தினாலோ வயது மூப்பின் காரணத்தினாலோ நமக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் குளறுபடிகள் வருகிறது என்றால் அது இயல்பு, அது வேறு. அதோட இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருத்தி பார்க்க கூடாது. ஆனால் எந்த காலத்தில் அல்லது எந்த சூழலில் நாம் நேர்மறையாக சீராக நேராக வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட காலத்திலும் கூட நம்மால் வாழ முடியாத சில நெருக்கடிகளும் சில இறுக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதுண்டு. அவைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் உணவு முறை மாற்றத்தின் காரணமாகவோ அல்லது உடற்பயிற்சியிலே ஈடுபடாத தன்மையின் காரணமாகவோ அல்லது மன அழுத்தங்களின் காரணமாகவோ அல்லது இப்போது லைஃப் ஸ்டைல் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டமே வேறு மாதிரி மாறிவிட்ட காரணமாகவோ பல காரணங்களை நாம் அதற்கு அடுக்கிக் கொண்டு போகிறோம், அது வேறு. ஆனால் உள்ளபடியே சிந்தித்து பார்க்கிற போது ஆரோக்கியத்தை நாம் இழந்து விட்டோம், அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்டோம், அல்லது ஆரோக்கியத்திலே எந்த பசை இருக்க வேண்டுமோ, ஆரோக்கியத்திலே எந்த விதமான ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டுமோ, ஒரு துடிப்பு இருக்க வேண்டுமோ, அவைகளிலெல்லாம் இன்றைக்கு இல்லாத அல்லது ஒவ்வாத ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளபடியே என்ன செய்யணுமோ வருத்தப்படுகிறோம். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடைகள் அகற்றப்படுவதனுடைய பட்டியலை போடுகிற போது முதலிலே சொன்னார்கள், தஹவுலி ஆஃபியதிக, யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஆஃபியத் என்கிற ஈடேற்றம், ஆஃபியத் என்கிற சந்தோஷம், ஆஃபியத் என்கிற ஆரோக்கியம். ஆஃபியத் என்பது சாதாரணமான வார்த்தைகள் சகோதரர்களே. ஈருலகத்தில் எந்தெந்த சௌபாக்கியங்களை எல்லாம் மனித மனம் விரும்புமோ, மனிதனுக்கு தேவைப்படுமோ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அர்த்த புஷ்டியுடன் கூடிய ஒரு வார்த்தை தான் ஆஃபியத் என்பது. அதனால் தான் அல்லாஹும்ம ஆஃபினி, இறைவா எனக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் துஆ கேட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. அடுத்து என்ன? ஃபுஜஅத்தி நிக்மதிக, உனது நிக்மத் என்கிற தண்டனை திடீரென்று என்னை நோக்கி வருவது. தண்டனை என்பது எப்படி வந்தாலும் அது ஆபத்து தான், எப்படி வந்தாலும் அது பாதிப்பு தான். ஆனால் நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் போது அல்லது நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவைகளெல்லாம் திடீரென்று இடம்பெயரக்கூடிய விதத்திலே, திடீரென்று நம்மை விட்டு மாறி போகக்கூடிய விதத்திலே அந்த நிக்மத் என்கிற நிஅமத் என்கிற வார்த்தைக்கு நேர்முரணான வார்த்தை. நிஅமத் என்றால் அருட்கொடை என்கிறோம், நிக்மத் என்பதற்கு நாம் மேலோட்டமாக முடிவெடுக்கிற போது தண்டனை என்கிறோம். ஆனால் அதோடு சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. எதையெல்லாம் அருட்கொடைக்கு எதிரான ஒன்றாக இருக்குமோ அவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் நிக்மத். நிஅமத், நிக்மத் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நிஅமத்தை கேட்க வேண்டும், நிக்மத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அப்ப அல்லாஹ் உன்னுடைய நிக்மத் என்கிற அந்த தண்டனை என் மீது திடீரென்று வருவதில் இருந்தும், அடுத்து ஜமீஇ சஹதிக, உனது வெறுப்பு, உனது கோபம், அதனுடைய அனைத்து வடிவங்களில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப அருட்கொடைகள் நம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்கு நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே தட்டிவிட்டால் அது நம்மிடத்தில் வந்து விழுந்து விடும் என்று சாதாரணமாக நீங்கள் மேம்போக்காக அருட்கொடைகள் விஷயத்தில் இருந்து விட முடியாது. அப்படிதானே? அன்றாடம் இரவும் பகலும் மாறி மாறி வருவதை போல, சீதோஷண நிலைகளும் தட்பவெட்ப சூழல்களும் மாறி மாறி வருவதை போல, மனிதனுடைய மனங்களும் குணங்களும் மாறி மாறி வருவதை போல, மனிதனுடைய வீடும் மூடும் மாறி மாறி வருவதை போல அருட்கொடைகள் விஷயமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும்.
அருட்கொடைகளை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு சில நியதிகள் உண்டு, அதற்கு சில பாலிசிகளை எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார். அவைகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் விரிவாக இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போது நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய வீடாக இருந்தாலும் நம்முடைய நாடாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை என்பதை விட, அதாவது we are facing, அதை இப்போது நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதோடு தான் மோதி கொண்டிருக்கிறோம். அது என்ன? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு சில காரணங்களை அறிஞர் பெருமக்கள் ஆதாரபூர்வமாக குர்ஆனுடைய வசனங்களை மையமாக வைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களில் வரக்கூடிய கருத்துக்களை மையமாக வைத்து சில காரியங்களை பட்டியல் போடுகிறார்கள். இஸ்லாமியர்களாகிய நாம் அந்த விஷயங்களை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், செல்வமாகட்டும், செல்வாக்காகட்டும், சொல்வாக்காகட்டும், அல்லது நல்ல ஆரோக்கியமான சூழலாகட்டும், இவைகள் எல்லாமே அருட்கொடைகள். நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய அருட்கொடைகள் இவை அவ்வளவுதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அருட்கொடைகள் லட்சோப லட்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆனுடைய வசனமும் அதைத்தான் சொல்கிறது. வஇன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மட்டும் நீங்கள் 1 2 என்று எண்ண ஆரம்பித்தால் லன் துஹ்சுஹா, உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை 1 2 என்று பட்டியல் போட்டு நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளை தந்திருக்கிறார். ஆனால் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எடுப்பது என்பது அல்லாஹ்வினால் முடியாத விஷயம் அல்ல. அப்படிதானே? இது ஒன்றும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்பது ஜனநாயக ரீதியான ஒரு நாட்டிலே தேர்தலை நடத்தி ஓட்டு போட்டுவிட்டு 5 ஆண்டுகள் முடிந்தால்தான் நம்மை பிடித்திருக்கிற இந்த பீடையும் இந்த சனியனும் நம்மை விட்டு போகும் என்று என்ன செய்ய முடியாதமா? அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் விஷயத்தில் அப்படி முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் அருட்கொடைகளாக எதை தந்திருக்கிறானோ இன்றைக்கு தந்த அந்த அருட்கொடையை அன்றே எடுப்பதற்குண்டான சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இன்றைக்கு காலை என்னை விட்டு போன விஷயத்தை அன்று மாலையே தருவதற்குரிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரிலே இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவிற்கு போகும்போது மிகப்பெரிய வருத்தத்தோடு கனத்த இதயத்தோடு தான் போனார்கள். போன அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹ்வின் வசனம் ஒன்று இப்படி இறங்கியது, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நபியே, உங்கள் மீது குர்ஆனை கடமையாக்கிய இறைவன் நிச்சயம் வாக்களிக்கப்பட்ட இந்த மக்காவிற்கு மீண்டும் உங்களை மீட்டு வருவான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த வசனத்தை இறக்கினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார்கள். தன் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை எல்லாம் செய்தார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமானிதமாக அவர்கள் பெற்ற காரியங்களை எல்லாம் கடமையாற்றினார்கள். இறுதியில் சுமார் 10 ஆண்டு கால காத்திருப்பிற்கு பிறகு மீண்டும் 10 ஆண்டு என்று கூட சொல்ல முடியாது. ஃபத்ஹு மக்கா என்பது 7வது ஆண்டு முடிந்து 8ஆம் ஆண்டு அந்த தருணத்திலேயே நடந்து முடிந்தது. சுமார் 7 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு மீண்டும் மக்கா என்கிற மாநகரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசப்படுத்தினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 14 அன்பார்ந்த சகோதரர்களே, அருட்கொடைகள் நம்மை விட்டு இழப்பது என்பதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. இழந்த அருட்கொடைகளை நாம் பெறுவதற்கும் காரணங்கள் இருக்கிறது. இழப்பதற்குண்டான காரணங்களில் தலையாய காரணமாக அறிஞர் பெருமக்கள் எதை சொல்கிறார்கள்? குஃப்ரு நிஅமதி வ ஜுஹூதுஹா, அருட்கொடைகளை மறுப்பது. அருட்கொடைகளை மறுப்பது அல்லது அந்த அருட்கொடைகளை புறக்கணிப்பது. இதுல இந்த புறக்கணிப்பதுங்கிற விஷயத்துக்கு நம்ம 2வது வருவோம். மறுப்பது என்பது என்ன? அருட்கொடைகளை யார் மறுக்க போகிறார்? எனக்கு திடீரென்று இன்றைக்கு என்னுடைய கம்பெனியிலே கூப்பிட்டு உங்களுக்கு 5000 ரியால் நாங்கள் உங்களுக்கு போனஸாக தருகிறோம் அல்லது உங்களுக்கு இன்கிரிமெண்டாக தருகிறோம் என்று சொன்னால் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவோமா? சொல்லுங்கத்தா, சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வருஷமா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 21 நாள் லீவு தரோம். இந்த வருஷம் உங்களுடைய வேலையெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு 41 நாள் லீவு தரோம், அதுவும் பேமெண்டோட ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நடக்காது, சும்மா சொல்றேன். அப்போ எந்த விஷயங்கள் நம்மை தேடி வந்தாலும் நம்மை நாடி வந்தாலும் யாரும் மறுக்க போவதில்லை. அப்ப அழிய போகிற இந்த உலகத்தில் நம்மை போன்ற சக மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய அந்த சௌகரியங்களையே நம்முடைய மனம் மறுக்காது ஏற்றுக்கொள்ளும் எனும்போது, அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த ஏக இறைவன் தருகிற அருட்கொடைகளை எப்படி மனித மனம் மறுக்கும்? எப்படி மனிதன் அதை ஏற்காமல் இருப்பான்? இங்கதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நான் ஏற்காமல் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாததான் பெரிய விஷயம். சாதாரணமாக ஒரு மனிதன் நமக்கு செய்யக்கூடிய சின்ன சௌகரியத்தையே, சின்ன உதவியையே, சின்ன ஒத்தாசையே, சின்ன ஒத்துழைப்பையே மறுக்காமல் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற இயல்போடு இருக்கிற இந்த மனிதர்கள் அழியாத அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளை எப்படி இவர்கள் மறுப்பார்கள்? ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, அருட்கொடைகளை மனிதர்கள் மறுப்பதனால் தான் அந்த அருட்கொடைகளை இழக்கிறார்கள். அப்ப அருட்கொடைகளை மறுப்பது என்றால் அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன?
அருட்கொடைகளை நான் மறுக்கிறேனா இல்லையா என்பதை எதை வைத்து நான் புரிந்து கொள்வது? அதற்கு சில அடிப்படைகள் இருக்கு. முதல்ல என்ன? நிஸ்பத்து நிஅமத்தி லிகைரில்லாஹ். நீங்கள் எந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் அல்லாதவர்களோடு இணைப்பது. உதாரணமாக ஒரு பெரிய நிறுவனத்திலே செல்வாக்கான ஒரு பதவியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இது எனக்கு என்னுடைய படிப்பால் கிடைத்தது, என்னுடைய திறமையால் கிடைத்தது, அல்லது என்னுடைய அனுபவத்தால் கிடைத்தது, அல்லது இந்த குறிப்பிட்ட இந்த மனிதர் செய்த ரெக்கமெண்டேஷனால் எனக்கு கிடைத்தது, அல்லது நான் படித்து வாங்கிய பட்டத்தால் கிடைத்தது, அல்லது நான் முடித்த இந்த ஸ்பெஷல் கோர்ஸால் எனக்கு கிடைத்தது என்று மாத்திரம் அந்த அருட்கொடைகளை முடித்து விடாதீர்கள். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அருட்கொடைகளை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஏன்? உங்களுக்கு அந்த அருட்கொடைகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடத்தில் இருக்கிற அருட்கொடை எதுவாகினும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. சும்ம இதா மஸ்ஸகுமுதுர் ஃபஇலைஹி தஜ்அரூன். அதே நேரத்திலே உங்களிடத்தில் ஏதாவது தீங்கு தீண்டி விட்டால், உங்களை ஒரு தீங்கு தீண்டி விட்டால் உடனே பதட்டம் அடைகிறீர்கள். ஆனால் அருட்கொடைகள் என்று வரும்போது மட்டும், சௌபாக்கியங்கள் என்று வரும்போது மட்டும் அதை நீங்கள் என்ன செய்து விடுகிறீர்கள்? அது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இணைக்காமல் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் எப்படி பேசுகிறது பாருங்கள். ஃபஇதா மஸ்ஸல் இன்சான துர்ருன். மனிதனை ஒரு தீங்கு தீண்டி விட்டால் தஆனா, நம்மை விழுந்து விழுந்து அழைக்கிறான். சும்ம இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தம் மின்னா. அவன் எந்த பிரச்சனையை எதிர்நோக்கி, எந்த பிரச்சனையை அவன் போராடி கொண்டிருந்தானோ, எந்த பிரச்சனையிலே அவன் வீழ்ந்து தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருந்தானோ, அதே பிரச்சனை அவனை விட்டு போய் அவனுக்கு அது ஒரு நன்மையாக மாறிவிட்டால் قال انما اوتيته على علم. இது என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் நான் இதை பெற்றேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியால், இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட போராட்டத்தினால் என்று மனிதன் என்ன செய்து கொடுக்கிறான்? அவன் பெற்ற நன்மைகளை, அவன் பெற்ற அருட்கொடைகளை அல்லாஹுவின் பக்கம் இணைக்காமல், எப்படி அவன் பெற்ற எந்த சௌபாக்கியங்களாக இருந்தாலும், எந்த சுகங்களாக இருந்தாலும், எந்த ஆஃபியத்துகளாக அருட்கொடைகளாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹுவின் பக்கம் அனுப்பாமல் அவன் தன்னுடைய அறிவை நோக்கியோ, தன்னுடைய அனுபவத்தை நோக்கியோ, தனது அறிமுகத்தை நோக்கியோ, தனக்கு இன்னாரோடு இருக்கக்கூடிய தொடர்பை நோக்கியோ அவன் அதை திசை திருப்புகிற போது இது அருட்கொடைகளை மறுப்பதற்கு சமம். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை ஆவணப்படுத்தி ஆதாரமாக சொல்லுகிறான். யார் அந்த வரலாற்று சம்பவம்? காரூன். காரூன் என்கிற இந்த பர்சனாலிட்டியை தெரியாத இஸ்லாமிய சமூகம் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நபிமார்கள் போன்ற நல்ல ஆளுமைகளை சொல்லக்கூடிய அதே வேதத்திலே இவர்களை போலவெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்திலும் சில தீய ஆளுமைகளை பற்றி சொல்லுகிறான். அது ஃபிரௌன் இருக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஆட்சி செய்த நம்ரூதை பற்றி வருகிறது. அதே போன்று காரூன் என்கிற இவனை பற்றியும் வருகிறது. காரூன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் அக்பர், சிந்திக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை அல்லாஹ் இந்த காரூனுக்கு கொடுத்தான். மிகப்பெரிய செல்வ செழிப்பு. எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு என்றால், என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கெல்லாம் மக்கள் சில காரணங்களை மையமாக வைத்து சில கணக்குகளை போட்டு இவன் உலகத்தினுடைய முதல் பணக்காரன், இவன் உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதுபோல கணக்கிட்டால் இந்த காரூனை மட்டும்தான் எல்லா பணக்காரர்களுக்கும் மேலாக பணக்காரனாக வைக்க முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் அந்த காரூனுக்கு கொடுத்திருந்தார். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். காரூன் என்கிற ஒருவன் இருந்தான், மூசா நபி வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தான். அவன் அந்த சமூக மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அழிச்சாட்டியம் புரிந்தான். ஆனாலும் வஅத்தைனாஹு மினல் குனூஸ், வஅத்தைனாஹு மினல் குனூஸ், அவனுக்கு நான் பொக்கிஷங்களை வாரி வாரி வழங்கி இருந்தேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு நான் பொக்கிஷத்தை வாரி வாரி வழங்கி இருந்தேன். அப்படிதானா? இந்த காரூனுடைய வரலாறை எல்லாம் கொஞ்சம் அவ்வப்போது நான் படிக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போதுதான் இந்தியா போன்ற நாட்டின் முஸ்லிம்களுக்கு எதிராக அழிச்சாட்டியம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய சூழல்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்னடா அன்றாடம் இப்படி அல்லும் பகலும் அன்றாடம் ஏதாவது ஒரு குடைச்சல்களை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே. நான் உண்டு என் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை எப்ப பார்த்தாலும் தீண்டிக் கொண்டே இருக்கிறதே இந்த தீய சக்தி. ஆனாலும் அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அவர்களுடைய கூட்டணி பெருசாகிக் கொண்டே இருக்கிறது.
இவனெல்லாம் இவனை விட்டு ஒரேடியாக ஒழிந்து விடுவான், முடிந்து விடுவான் என்று நினைத்தோமோ, மீண்டும் மீண்டும் அவன் இவனோடு சேரக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களே. காரூனுடைய வரலாறு தான் நீங்க படிக்கணும். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்? காரூன் என்று ஒருவன் இருந்தான், அவன் மூசா நபி வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தான், அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் தான், அடிச்சாட்டியக்காரன் தான். ஆனாலும் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்னது, நான் அவனுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருந்தேன். அவனுக்கு நான் குனூஸ் பொக்கிஷங்களை அள்ளி கொடுத்திருந்தோம். அது எப்படிப்பட்ட பொக்கிஷம்? மிகப்பெரிய உடல் பலம் கொண்ட ஒரு பெருங்கொண்ட கூட்டம் தான் அவனுடைய சாவிகளையே சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு நான் அவனுக்கு பொக்கிஷங்களை கொடுத்திருந்தேன். சாவிகளை சுமந்து செல்லவே சேனை பூட்டிய பெரும் ஒரு உடல் பலம் கொண்ட ஒரு கூட்டம் தேவைப்பட்டதென்றால் சிந்தித்து பாருங்கள், அவனுக்கு அசையும் சொத்தாக அசையா சொத்தாக எவ்வளவு இருந்திருக்கும். பணமும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் எவ்வளவு இருந்திருக்கும். எத்தனை பெரிய கோட்டைகள் அவனுக்கு இருந்திருக்கும், எத்தனை பெரிய கொத்தலங்கள் அவனிடத்தில் இருந்திருக்கும், எத்தனை பெரிய கட்டிடங்களை அவன் கட்டி ஆண்டிருப்பான், எத்தனை பெரிய அரசனாக அவன் அன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆற்றல் கொண்ட உடல் பலம் கொண்ட ஒரு கூட்டம் அவனுடைய சாவிகளை மட்டுமே சுமந்து கொண்டு செல்லும். அந்த அளவிற்கு நான் அவனுக்கு பொக்கிஷங்களை கொடுத்தேன். ஆனாலும் அந்த நேரத்திலும் இது காலலஹு கௌமுஹு லா தஃப்ரஹ், இப்படி சகோதரர்களே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பெருங்கொண்ட செல்வத்தை செருக்கு அவரிடத்திலே இருந்தாலும் அங்கேயும் ஒரு கூட்டம் இருந்தது. லா தஃப்ரஹ், ரொம்ப சந்தோஷம் அடைந்து விடாதே, ரொம்ப ஆட்டம் போடாதே, ரொம்ப செருக்கெடுத்து அலையாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், செருக்கெடுத்து அலைகிற திமிரு பிடித்தவர்களை அல்லாஹ் ஒரு காலம் நேசிப்பதில்லை என்று அவனுக்கு அங்கே சிலர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். மேலும் வபுத்தகி ஃபீமா ஆசாக்கல்லாஹ் தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு செல்வமாக எதை கொடுத்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நீ நாடு. வலா தன்ஸா நஸீபக மினத் துன்யா, அதே நேரத்தில் உலகத்திலும் உனக்கு இருக்கிற பங்கை நீ மறந்து விடாதே. மறுமையை நீ நாடுகிறாய் என்பதற்கு பொருள் சதா சர்வகாலமும் 24 மணி நேரமும் பள்ளிவாசலிலே அமர்ந்திருப்பதல்ல, 24 மணி நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை நீ செய். வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பதை போல நீ மனிதர்களுக்கும் உபகாரம் செய் என்று ஒரு பணக்காரனுக்கு என்ன உபதேசம் செய்யப்பட வேண்டுமோ, எப்படி செல்வம் அளிக்கப்பட்ட பணக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட வேண்டுமோ அது ரொம்ப கச்சிதமாக உபதேசமாக அறிவுரையாக அறவுரையாக அந்த காரூன் சொல்லப்பட்டான். உபதேசங்கள் மட்டுமல்ல, எச்சரிக்கைகளும் தரப்பட்டன. எப்படி? வலா துபகில் ஃபஸாத ஃபில் அர்த், காரூனே காசு இருக்கிறது என்கிற திமிரில், பணம் இருக்கிறது என்கிற செருக்கில், செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது என்கிற அந்த ஆணவத்தில் வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதே. காரணம் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்வோர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்போ பணம் இருந்தா நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. காசு இருக்கின்ற செல்வம் இருக்கின்ற பணக்காரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, டூ டோன்ட்ஸ் ரெண்டுமே அவனுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனா அவன் கேட்டானா? கேட்கல. என்ன பதில் சொன்னான்? قال انما اوتيته على علم عندي قال انما اوتيته على علم عندي. இந்த காசுகள், இந்த பணங்கள், இந்த செல்வங்கள், இந்த பொருளாதாரங்கள் எப்படி உடல் வலிமை கொண்ட பெருங்கூட்டம் சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு சாவிகளை கொண்டிருக்கிற இந்த பெரும் பொக்கிஷங்கள், இவைகள் எல்லாமே நான் என் அறிவால் சம்பாதித்தது. இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய சொந்த அறிவால் நான் தேடி நான் சேர்த்தது என்று அவன் திமிராக சொல்லபோது, அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா வ அக்ஸரு ஜம்ஆ. என்னடா இவ்வளவு திமிர் பிடித்து பேசுகிறாய்? அவலம் யஅலம், அட திமிர் பிடித்தவனே, அவலம் யஅலம், அவன் அறிய வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு முன்னால் இவனை விட பெரும் பலம் கொண்ட, இவனை விட பெரும் திரட்டு கொண்ட எத்தனையோ பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடம் தெரியாமல் அடித்திருக்கிறானே, அதை இந்த மூடன் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி. இவ்வளவு உபதேசங்களுக்கு பிறகும், இவ்வளவு அறிவுரைகளுக்கு பிறகும், இவ்வளவு எச்சரிக்கைகளுக்கு பிறகும் அவன் தன்னுடைய செல்வாக்கு, அவனுடைய திமிரு, அவனுடைய பகட்டோடு சகோதரர்களே ஆணவத்தோடு அவன் அடுத்த நாள் மக்களுக்கு முன்னால் பவனி சென்றான். ஸீனதிஹி, ஸீனதிஹி என்றால் புரிகிறதா? எப்படி சிலருக்கு செல்வம் இருக்கும் சகோதரர்களே, ஆனால் அந்த செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய அலங்காரம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எவ்வளவு காஸ்ட்லியான ஷர்ட்டை போட்டாலும் அது அவர்களுக்கு சாதாரணமாக தெரியும். நீங்கள் சில பேரை பார்க்கலாம், உண்மையிலேயே செல்வம் படைத்தவர்கள், கோடி கோடியாக காசு வைத்திருப்பார்கள், ஆனால்
அந்த தோரணையை அல்லாஹ் எல்லாருக்கும் தந்து விடுவதில்லை. சில பேர் இருப்பார்கள், சாதாரணமாக இருப்பார்கள், ஒரு 50 ரியாலுக்கு சட்டை வாங்கி போட்டால் ரொம்ப லுக்காக ரிச்சாக தெரியும். அப்படிதானா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு கொடுக்கக்கூடிய இயல்பான தோரணை. ஆனால் இந்த காரூனுக்கு செல்வத்தை கொடுத்த அல்லாஹ், செல்வாக்கை கொடுத்த அல்லாஹ், பொக்கிஷங்களை கொடுத்த அல்லாஹ், படைப்பட்டாலும் கூட அவன் வெளியே சொல்லும் போதெல்லாம் சீனத்திகி பெரும் தோரணையோடு அவன் சென்று கொண்டிருந்தான். قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون. காரூன் அவனுடைய படைப்பட்டாளங்களோடு, செல்வ செழிப்போடு, செருக்கோடு, பெருக்கோடு, பெருமையோடு, இப்படி ஆணவத்தோடு, தோரணையோடு, அகங்காரத்தோடு அவன் அந்த பாதையிலே நடந்து செல்லும் போது இந்த உலக வாழ்க்கையை விரும்பக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்பட்டு சொன்னார்களாம், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போல நமக்கும் கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? வேற என்ன தெரியும்? உலகத்தை விரும்புபவர்களுக்கு இதை தாண்டி ஆசைப்பட தெரியுமா? உலகத்தை மட்டுமே பார்த்தவர்களுக்கு, உலகத்தை மட்டுமே படித்தவர்களுக்கு, உலகத்தை மட்டுமே பார்த்து ஆச்சரியப்படுபவர்களுக்கு, உலகத்தின் இன்பங்களை மட்டுமே அதிசயமாக நினைப்பவர்களுக்கு இதை தாண்டி என்ன சொல்ல தெரியும்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், எப்படி? யா லைச்சலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போல எங்களுக்கும் கொடுக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே. இன்னஹு லது ஹவ்வின் அதீம். இந்த காரூன் எவ்வளவு பாக்கியசாலி. இன்னைக்கு பாக்கியசாலி என்று யாரை சொல்லுகிறது? இந்த உலகம் யாரை சொல்லுகிறது சகோதரர்களே? பாக்கியசாலி என்று, பாக்கியசாலி என்று மார்க்கம் படித்தவர்களையோ அல்லது மார்க்கத்தில் விருப்பவர்களாக இருப்பவர்களையோ அல்லது இபாதத்திலே ஈடுபாட்டோடு இருப்பவர்களையோ இந்த உலகம் பாக்கியசாலி என்று சொல்லுமா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் என்று 2 வார்த்தை பாராட்டி விட்டு போய்விடும். பாக்கியசாலி என்று இந்த உலகம் யாரை சொல்லும்? யாரிடத்தில் செல்வமும் யாரிடத்திலே பொருளாதாரமும் கொட்டி கிடக்கிறதோ, யார் மிகப்பெரிய பதவியிலும் பவிசிலும் இருக்கிறார்களோ, யாரிடத்திலே தோட்டமும் துறவும் இருக்கிறதோ, யாரிடத்தில் சொத்துக்களும் பத்துக்களும் இருக்கிறதோ, அவர்களைத்தான் இந்த உலகம் பாக்கியசாலி என்று சொல்லும். இதே வாசகத்தை அல்லது இதே வாதத்தை, இதே வார்த்தையை அன்றைக்கு இருந்த பனி இஸ்ரவேலர்களும் சொன்னார்கள். இன்னஹு லது ஹவ்வின் அதீம். இந்த காரூன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஆனால் அந்த நேரத்திலும் சகோதரர்களை பக்குவமான சில பேர் இருந்தார்கள், பண்பட்ட சில பேர் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த பக்குவப்பட்டோரை, பண்பட்டோரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான் தெரியுமா? ஊதுல் இல்ம, கல்வி ஞானம் வழங்கப்பட்டோர். அந்த கூட்டத்திலும் சொன்னார்கள், வெயிலக்கும் வெயிலக்கும், உங்களுக்கு என்ன கேடு நேர்ந்தது? சவாபுல்லாஹி கைருன், சவாபுல்லாஹி கைருன், அல்லாஹ்வுடைய சவாப், எப்படி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பலனும் அந்த பெருபேறுகளும் அந்த நற்கூலிகளும் தானே மேலானது. யாருக்கு? லிமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிந்தார் அவர்களுக்கு. வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், இவைகளை பாக்கியமாக பொறுமைசாலிகளை தவிர வேறு யாரும் கருத மாட்டார்கள் என்று அவனுடைய பகட்டையும் அவனுடைய பந்தாவையும் அவனுடைய பதவியையும் அவனுடைய பவிசையும் அவனுடைய ஆணவத்தையும் அவனுடைய அலங்காரத்தையும் அவனுடைய தோரணையையும் அவனுடைய மிடுக்கையும் கண்டு மயங்காத தயங்காத அந்த கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போனார்கள். என்ன நடந்தது? ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி அல் அர்த், அவனையும் அவனது பெரும் பங்களாக்களையும், எப்படி அவனையும் அவன் வாழ்ந்து வந்த பெரும் பெரும் கோட்டைகளையும் பூமியோடு பூமியாக நாம் உள்ளே இழுத்து விட்டோம். ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அப்படிப்பட்ட இக்கட்டான இடர்பாடுகளை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவனை பாதுகாப்பதற்கோ அந்த பாதிப்பிலிருந்து அவனை தடுப்பதற்கோ எந்த கூட்டமும் கூட்டணியும் வரவில்லை. காரணம், வமா கான மினல் முன்தஷிரீன், அவன் உதவி பெறக்கூடியவர்களில் ஒருவனாக அவன் இருக்கவில்லை. இது மேட்டர், இதுதான் கிளைமாக்ஸ். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? وَأَصْبَحَ الَّذِينَ تَمَنَّوْا مَكَانَهُ بِالْأَمْسِ, இவனுக்கு கொடுக்கப்பட்டதை போல எங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டுமே என்று யாரெல்லாம் பேராசை கொண்டார்களோ, இவனுக்கு வழங்கப்பட்டதை போல எங்களுக்கும் வழங்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று யாரெல்லாம் வாயை பிளந்தார்களோ, இவனுக்கு கொடுக்கப்பட்டதை போலவே எங்களுக்கும் கொடுக்கப்படவில்லையே என்று யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ, அந்த அத்துணை பேரும் சகோதரர்களே அடுத்த நாளே சொல்கிறார்கள், யகூலுன வைக அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திர். என்ன நேர்ந்தது? வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோமே, திடீர் என்று பார்த்தவனே, நேற்று வரைக்கும் வேற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு திடீர் என்று வேறு மாதிரி பேட்டி கொடுக்கிறார்கள். வைக்க அண்ணே,
என்னடா கேடு நேர்ந்தது இவர்களுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், வாரி வாரி வழங்குகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கியும் கொடுக்கிறான். லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா. ஒரே நாளில் வாய்கள் வார்த்தைகளை மாற்றியது சகோதரர்களே. நேற்று வரைக்கும் காரூனை ஆச்சரியத்தோடு பார்த்தவர்கள், நேற்று வரைக்கும் அவனுடைய தோரணையை அதிசயமாக பார்த்தவர்கள், அடுத்த நாளே எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு அருள் புரிந்திருக்காவிட்டால் லஹஸஃப பினா, எங்களையும் அல்லாஹ் இந்த பூமியில் சொருக வைத்திருப்பான். வைக அன்னஹு, என்ன நேர்ந்தது? லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், இந்த இறை மறுப்பாளர்கள் ஒரு காலமும் வெற்றி பெறப் போவதில்லை. ஒரு காஃபிரை, ஒரு இறை மறுப்பாளனை இந்த கல்வி ஞானம் வழங்கப்பட்டாதவர்கள் எப்போது இறை மறுப்பாளன் என்று ஒத்துக்கொள்வார்கள் தெரியுமா? அவனுடைய அழிவை இவர்கள் கண்ணால் பார்த்தால் மட்டும்தான். அதுவரைக்கும் இவர்களுக்கு அம்பானிகளும் அதானிகளும் பெரும் பாக்கியசாலிகளாகத்தான் தெரியும். இப்படி இந்த செல்வ செழிப்பு கொண்ட மிக பெரும் ஜாம்பவான்களாக தாம்பீகத்தோடும் மிகப்பெரிய தோரணையோடும் இந்த உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் போல் காட்சி தரக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்களாகவே இருந்தாலும் இந்த சாதாரண அறிவு கொண்டவர்கள் எப்போது தெரியுமா அவர்களுடைய இறை மறுப்பை ஒத்துக்கொள்வார்கள்? அவர்களுடைய அழிவை இவர்கள் கண்முன்னால் பார்க்க வேண்டும். அதுவும் அந்த அழிவு சாதாரணமாக நடந்துவிடக் கூடாது, அந்த முடிவு என்பது இயற்கையாக இருந்துவிடக் கூடாது. இவர்கள் எதிர்பார்ப்பதை போல மனுஷன் அப்படித்தானே எதிர்பார்க்குது. இவனுங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இவர்களுக்கு ஏதாவது ஆயிராதா, அப்படியே இவர்களுக்கு ஒரு இயற்கை மரணம் வந்து விடாதா, வானத்திலிருந்து ஒரு அழிவு அப்படியே விழுந்து விடாதா, எல்லாமே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மனிதர்களுடைய மனம், இவர்கள் மனதில் என்ன கற்பனை செய்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ்வும் செய்ய வேண்டும். இப்படி சகோதரர்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை எப்போது எங்கே வைக்க வேண்டும், யாரை எங்கே வைத்து எப்படி முடிக்க வேண்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கும். நீங்கள் அவசரப்படாமல் வாழ வேண்டும். அதுதான் நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள். எல்லாம் நீங்கள் நினைத்தபடியே வாழ வேண்டும் என்றால் அப்ப இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக நீங்களாக மாறிவிடுவீர்களே. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த காரூனின் சம்பவத்தின் மூலம் என்ன சொல்கிறான்? அவன் இறை மறுப்பாளனாக இருக்கும் போது அவனை அல்லாஹ் அழிக்கவில்லை, அவன் தோரணையோடு போகும்போதும் அல்லாஹ் அவனை அழிக்கவில்லை. எப்படி என்னிடத்தில் இருக்கிற இந்த அறிவை கொண்டுதான் இவைகளை அடைந்தேன் என்று அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை அவன் தன்னுடைய அறிவின்பால் இணைக்கும் போது அல்லாஹ் அவனை அழித்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய அருட்கொடைகள் அழிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அருட்கொடைகளை மறுத்தல் என்பதை உலமாக்கள் சொன்னாலும் அருட்கொடைகளை மறுத்தல் என்பதற்குண்டான அடிப்படை அர்த்தம் என்னதுங்க? அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் அல்லாதவர்களின் பால் இணைப்பது. அது ஒரு மனிதன் தன்னை நோக்கி இணைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது தன்னுடைய படிப்பை நோக்கி இணைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது தன்னுடைய ஊரை நோக்கி இணைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது தன்னிடத்தில் இருக்கிற திறமையை நோக்கி இணைத்துக் கொண்டாலும் சரி, எதை நோக்கி நீங்கள் இணைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நமக்கு அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமுதாயத்திலே பெரும்பான்மையான மக்கள் அறியாமலே இருக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் யக்பல நிஅமத்தல்லாஹி வ யுஅலினு ரஃப்தஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, மேலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிப்பு செய்வது. அல்லாஹ் நமக்கு சில அருட்கொடைகளை தருவான், ஆனால் அதை அருட்கொடை என்று இவரால் உணர்ந்து கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அதே மூசா நபியுடைய வாழ்க்கை வரலாறுல தான் பனி இஸ்ரவேலர்களுடைய சம்பவம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் கஷ்டப்பட்ட இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய விதத்திலே, அதுவும் அந்த மறுவாழ்வை அல்லாஹ் தானாக நேரடியாக வானத்திலிருந்தே தரக்கூடிய அடிப்படையிலே அல் மன்னு வஸ்ஸல்வா என்று அவர்களுக்கு முன்பும் சரி அவர்களுக்கு பின்பும் சரி உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாத அற்புதமான உணவுகளை எல்லாம் வானத்திலிருந்து நேரடியாக இறக்கி கொடுத்தான். அப்படிதானே? எல்லாரும் ஆற்றாமை என்றால் உங்களுக்கு புரிகிறதா? இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சும்மா நம்ம பேசுவோம், அப்படியே கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு வந்து கொடுத்தா கொடுக்குமா அப்படிலாம் கேட்பான் சில பேர். உண்மையிலேயே கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுத்த ஒரு சமுதாயம் தான் யாரு? பனி இஸ்ரவேலர்கள். அப்படிதான் நம்ம பேசுவோம், சும்மா பேசுவோமா இல்லையா? அப்படியே நம்ம கூரையை பிச்சுக்கிட்டு வரோம்னா இடிதான் உணரும், அல்லாஹ் காப்பாத்தணும். ஆனா அந்த கூரையை பீத்து கொண்டு ஒரு சமுதாயம் சாப்பாட்டை பெற்றதென்றால் அது உண்மையாலுமே யாருங்க? பனி இஸ்ரவேலர். யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு அல் மன்னு வஸ்ஸல்வா, இன்றைக்கு வரைக்கும் அந்த மண் என்பதையும் அஸ்ஸல்வா என்பதையும் எக்ஸாக்டாக அதனுடைய டிஷ்னுடைய அதனுடைய உள்ளவைகள் உள்ளடக்கங்களை எந்த அறிஞர்களாலும் முழுமையாக சொல்ல முடியவில்லை சகோதரர்களே. எவ்வளவோ தஃசீர்களில் அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, விளக்கங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர ரெசிபி என்று சொல்லுவோமே, மன்னு வஸ்ஸல்வாவினுடைய ரெசிபி என்ன என்று யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய அறிவை கொண்டு வடிவமைத்து கொடுத்த அற்புதமான உணவு.
ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எதுக்கோ தெரியுமா எதோட வாசனையோ என்று. எதுக்கோ தெரியுமா எதோட, அதுக்கு அந்த வாசனை தெரிஞ்சு ஒண்ணு நடக்க போறதில்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இப்படி காலமெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயம், காலமெல்லாம் இழிவடைந்து கழிவடைந்த ஒரு சமுதாயம், ஃபிரௌன் என்கிற ஆதிக்க சக்தியின் கீழ் மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை அனுபவித்த ஒரு சமுதாயம், அட மீண்டு வந்துட்ட, உனக்கு மறுவாழ்வு, அது உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்வு என்று சொல்வதை போல மன்ன சல்வாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த போது, யா மூசா லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹித், லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹித், ஒரு உணவை கொண்டு எங்களால் பொறுமையாக இருக்கவே முடியாது. என்னவோ இதுக்கு முன்னாடி இவன் 10-15 டிஷ்ஷை வச்சு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் நைட் டின்னரும் சாப்பிட்ட மாதிரி. யார் இந்த பனி இஸ்ரவேலர்கள்? இத்தனைக்கு அது ஒரு டிஷ் கிடையாது. அல் மன்னு வசல்வா என்பது உண்மையிலேயே பார்க்கும்போது 2 டிஷ். ஆனால் அவன் அதை குறைத்து மதிப்பிடக்கூடிய விதத்தில் லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹித், ஒரு உணவை கொண்டு எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஃபதுஉ லனா ரப்பக, வார்த்தையை பாருங்கள், ஃபதுஉ லனா ரப்பக, உனது ரப்பிடத்திலே கேட்டு வாங்குங்கள். ஏண்டா அல்லாஹ் உங்களுக்கு ரப் இல்லையா? அவன் உண்மையாலுமே கொஞ்சமாவது அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை இருந்தால் ஃபதுஉ லனா ரப்பனா என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படிதானா? நமது இறைவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ரப்பனா ரப்பனா என்று தானே அல்லாஹ்வை அழைக்கிறோம். ஆனால் அந்த பாவிகள் சொன்னார்கள், ஃபதுஉ லனா ரப்பக, உங்கள் அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் கேளுங்கள். யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்த மின் பக்லிஹா வ கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. சொல்வதற்கே டயர்ட் ஆகிறது சகோதரர்களே. இது அந்த மூசா நபி இடத்திலே கேட்கிறார்கள், உங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்கள் அல்லாஹ் பூமியில் இருந்து எங்களுக்கு முளைப்பிக்கக்கூடிய எது, வெங்காயம், பூண்டு, கீரை, பருப்பு, வெள்ளரிக்காய், இவைகளை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று. எப்படியாப்பட்ட டிஷ்ஷை கேட்கிறான் பாருங்க. قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير. அட பாவிகளே, மூடர்களே, எது மிக மிக உயர்வானதோ அதற்கு பகரமான ஒரு தாழ்வான ஒன்றையா நீ கேட்கிறாய்? டைரக்ட் பிளைட் சவுதி ஏர்வேஸ்ல பிசினஸ் கிளாஸ்ல ஒருத்தவங்களுக்கு டிக்கெட் போட்டு தரான், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், ஏர் அரபியால எங்களுக்கு எக்கனாமிக்கு கூடுன்னு கேட்டா, அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், சாபிக்குலையும் அராம்குலையும் டைரக்டா உனக்கு ஒரு பொசிஷன் தரேன், அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இந்தியாவுல ஒரு ஓரமா சும்மா ஒரு பொட்டி கொடை வச்சு கூடு. அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். அட, எது உண்மையாலுமே உயர்வானதோ, எது உள்ளபடியே மேலானதோ அதற்கு பகரமாக இந்த அற்பத்தையும் சொற்பத்தையுமா பாவிகளை கேட்கிறீர்கள்? இஹ்பித்து மிஸ்ரா, உன் தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும்? இஹ்பித்து மிஸ்ரா, எங்காவது ஒரு ஊரிலே இறங்கி செல்லுங்கள். ஃபஇன்னலக்கும் மா சஅல்தும், நிச்சயம் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். இதுதான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை டிக்ளேர் செய்வது. எனக்கு இது வேண்டாம் என்று. சரி, இந்த மாதிரி நம்ம யாரும் செய்வோமா? எங்களுக்கு மண்ணு சல்வாலாம் இப்ப எங்களுக்கு வரட்டும், நாங்க என்ன வேண்டாம்னா சொல்ல போறோம்? நீங்கள் மண்ணையும் சல்வாவையும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டீர்கள் சகோதரர்களே. ஆனால் நமக்கே தெரியாமல் அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற மண்ணையும் சல்வாயும் நாம் வேண்டாம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, நமக்கு கல்யாணமாகிவிட்டது, இந்த மனைவி இந்த மக்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தீர்மானித்து விட்டான். அவைகளை மனதார உளமான ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கணும். இதைகளில் என்ன குறைகளை பார்க்கிறோமோ இந்த குறைகளை அல்லாஹ் எனக்கு நிறைகளாக்கி தரணும். ஆனால் சில பேர் அறியாமையின் காரணமாக, புரியாமையின் காரணமாக, திருமணமான புதிதில் ஏதேனும் சிக்கல்கள் வந்து விட்டால், யா அல்லாஹ் இவரிடமிருந்து என்னை பிரித்து விடு, யா அல்லாஹ் இவரிடமிருந்து என்னை பிரித்து விடு என்று பிரார்த்தனையை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், யா அல்லாஹ் இவனுடைய நன்மையை உன்னிடத்தில் கேட்கிறேன், இவனுடைய தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் சமூகம் இவர்களுக்கு கல்வியை போதிக்காததனுடைய விளைவு, சுய தர்பியத்தை இவர்கள் பெறாததனுடைய விளைவு, எதை அல்லாஹ் இவர்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கிறானோ அந்த அருட்கொடைகளை புறக்கணிப்பதற்கு மனோரீதியாக இன்றைக்கு மக்கள் தயாராகி விடுகிறார்கள். எத்தனையோ பேர் வேலை கிடைக்காமல், சம்பாதிக்க முடியாமல் அவனவன் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் உனக்கு ஒரு பாதுகாப்பான சூழலில் மாதமானால் சம்பளம் கொடுத்து, அப்படியே அதை வெறுப்பாக, அதை வேண்டா வெறுப்பாக, பழமொழி சொல்வதை போல் வேண்டா வெறுப்பிற்கு பிள்ளை பெற்று காண்டா மிருகம் என்று பெயர் வைத்ததை போல என்னவோ இவர் அப்படியே பல பேர் பிடிச்சு அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த கம்பெனியில விட்டு, நீ இருந்தா தாண்டா இந்த கம்பெனியை, நீ போயிட்டா ஒட்டுமொத்த கம்பெனியுமே என்று ஒவ்வொருவரும் தன்னை நினைத்துக் கொண்டு கிடைத்த அந்த சூழல்களை சகோதரர்களே ஒரு வெறுப்போடையே பார்க்கிறார்கள். உங்களுக்கு அங்கே நெருக்கடிகள் இருக்கும், அங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை உன்னிடத்தில் கேட்கிறேன், இதனுடைய தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்றுதான் நிலைமைகளை சீராக்கிக் கொள்ள நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, எதை நமக்கு அல்லாஹ் அருளாக கொடுத்திருக்கிறானோ, எதை நமக்கு அல்லாஹ் அருட்கொடையாக கொடுத்திருக்கிறானோ அதை வெறுத்து விட்டது வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால்
அதற்கு பிறகு அதைவிட சிறந்த ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதற்கு யார் உத்தரவாதம் தருவார்கள்? அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவையும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கேவலத்தையும் விதித்து விட்டான். மேலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்று அந்த வசனம் நீண்டு கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய அருட்கொடை நம்மை விட்டு நீங்கப்படுவதற்கு முதன்மையான முக்கியமான காரணமாக இருப்பது அருட்கொடைகளை மறுத்தல். அருட்கொடைகளை மறுத்தல் என்பதிலே இரண்டு அம்சங்கள் பொதிந்திருக்கிறது. ஒன்று, எந்த விஷயங்களை நாம் பெற்றாலும் எந்த விஷயங்களை அறிந்தாலும் அடைந்தாலும் அதை அல்லாஹ் அல்லாதவர்களோடு அல்லது அல்லாஹ் அல்லாதவைகளோடு இணைத்து விடுவது, அல்லது இவைகள் எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுப்பது. இந்த ரெண்டையுமே மக்கள் என்ன செய்யணுமோ, என்னங்க செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன, இதுவும் சற்றேறக்குறைய முதல் விஷயத்தோடு தொடர்புடையதுதான், ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கிறது. தக்யீருல் அன்ஃபுஸ், மனங்கள் மாற்றி விடுவது, மனங்களை மாற்றி விடுவது. அது என்ன மனங்களை மாற்றி விடுவது? எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தானோ அதை உள்ளுணர்வோடு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இதய சுத்தியோடு அதன் மீது ஒரு விருப்பத்தை தெரிவிக்காமல் இருப்பது. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. இந்த வசனம் பெரும்பான்மையான மனிதர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எல்லாம் இந்த வசனத்தை போட்டவனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ உன்னைய சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அல்லாஹ் உன்னைய சேஞ்ச் பண்ண மாட்டான். தவறான மொழிபெயர்ப்பு. அதாவது மொழிபெயர்ப்பு இப்படித்தான் கொஞ்சம் வரும், ஆனால் அதில் அந்த அர்த்தம் அதில் இல்லை. அப்ப நான் என்ன மாத்தாட்டா அல்லாஹ் என்னைய மாத்த மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தானே, அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தானேங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை அல்லாஹ் மாற்றுவதில்லை, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே அதை மாற்றிக் கொள்ளாதவரை. இதுதான் இந்த வசனத்தினுடைய நேரடியான பொருள். ஆனால் நிறைய பேர் இதை காலண்டரிலே கூட அடித்து விநியோகிக்கிறார்கள். இது எப்படி இவங்க மொழிபெயர்க்கிறாங்கன்னா, எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. இதனுடைய பொருள் முழுமையாக இது அல்ல. இதனுடைய உண்மையான பொருள் என்னது, எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அந்த எதை என்பதற்கு பிராக்கெட்டில் அருட்கொடைகள் என்ற அறிஞர்கள் போடுகிறார்கள். காரணம், அருட்கொடைகள் என்பதுதான் அதில் உள்ள சரியான பொருள். அப்ப எந்த அருட்கொடைகளை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தாலும் அவர்களாகவே அதை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களுக்கு மாற்றுவதில்லை. இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவாகவே பேசுது, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ, எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் அவன் இறக்கிய அருட்கொடையை அவன் மாற்றி விடுவதில்லை, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே அதை மாற்றிக் கொள்ளாதவரை. இதற்கு நீங்கள் தெளிவான உதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்பதை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் படித்து படித்து சொல்லுகிறோம் சகோதரர்களே, குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்புகளை படிக்க வேண்டும், அது தவறில்லை. ஆனால் நேரடியாக மொழிபெயர்ப்பை படித்து மட்டுமே அதை நீங்கள் தங்கிவிடக் கூடாது, அந்த மொழிபெயர்ப்பை மட்டுமே கொண்டு நீங்கள் தொங்கிவிடக் கூடாது. காரணம், உங்களுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுகிறது. அதற்கு இது போன்ற வகுப்புகள், தரமான அதாவது முறைப்படி படித்தவர்களுடைய வகுப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்படி நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் என்ன செய்யும், மனிதர்கள் நேரடியாக மட்டுமே படிக்கும் போது தவறாக புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதி வரும் வரை உம் இறைவனை வணங்குங்கள் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. எனக்கு தான் உறுதி வந்துருச்சு, இதுக்கு மேல நான் அல்லாஹ் வணங்கணுமா என்ற அந்த மொழிபெயர்ப்பை படித்து முடிவெடுப்பவன் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவு சரியாக இருக்குமா? அப்ப அந்த இடத்தில் யகீன், உறுதி என்பதற்கு அர்த்தம் என்ன, மரணம். மரணம் உங்களுக்கு வரும் வரை உங்கள் இறைவனை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். அப்படி புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம டிரான்ஸ்லேஷனை படிக்கலாம், தவறல்ல, அது ஆர்வமூட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அந்த தர்ஜுமாவோடு அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு மாத்திரமே, சரியான தரவுகள் இல்லாமல், தரமான கல்வி இல்லாமல், சரமான கல்வியின் பின்னணி இல்லாமல் அந்த மொழிபெயர்ப்பை மட்டுமே சார்ந்திருக்கும் போது ஏராளமான தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் தாராளமாக நிகழ்ந்துவிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது? இது மக்கத்து குறைஷிகள் விஷயத்தில் இறக்கப்பட்டுச்சு. என்ன விஷயமா இறக்கப்பட்டுச்சு? முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக எந்த ஊருக்கு அனுப்புனா? எந்த ஊருக்கு தான் அனுப்புனா சொல்லுங்க? மக்கா. அப்போ நம்முடைய ஊருக்கு அல்லாஹ் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னா அந்த ஊர் மக்கள் அந்த தூதரை எப்படி ஏற்றிருக்கணும், எப்படி கொண்டாடி இருக்கணும். ஆனா கொண்டாடினார்களா அந்த பாவிகள்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடையை கடைசி வரைக்கும் அவர்கள் அருட்கொடை என்று உணராமலேயே இருந்தார்கள். அப்படிதானா? ஆனா இந்த அருட்கொடை சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க மாற்றப்பட்டுச்சு? எங்கத்தான் மாற்றப்பட்டுச்சு? மதீனாவிற்கு. ஆனா அந்த மதீனத்து மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வரவேற்றாங்க? எப்படித்தான் வரவேற்றாங்க? மதீனாவில் இருக்கிற எல்லா பெரியவர்களும் சிறியவர்களும் குழந்தைகளும்
அல்லாஹ்வின் தூதருடைய வருகையை கேள்விப்பட்டு மதீனா நகரத்தின் எல்லா இல்லங்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வின் தூதரை மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது. மதீனாவுடைய எல்லைக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் நுழைந்தவுடன் ஊரில் இருக்கிற எல்லா பெருமக்களும் பொதுமக்களும் தங்கள் இல்லத்திற்கு முன்னால் வந்து நின்று அல்லாஹ்வின் தூதரின் ஒட்டகம் என் வீட்டின் வாசலில் அமர்ந்து விடாதா, அல்லாஹ்வின் தூதருடைய காலடி என் வீட்டில் பட்டு விடாதா என்று ஒட்டுமொத்த மதீனாவுமே ஆனந்தத்தோடு அந்த அருட்கொடையை வரவேற்பதற்கு தயாராக இருந்தது. கடைசியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய் வழி உறவு மாமா முறை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்டே பண்றாங்க. பாருங்க, ஒரு அருட்கொடை முதலில் அங்கே அனுப்பப்பட்டது. ஆனா அந்த அருட்கொடையை நேசிக்க தெரியாத அந்த பாவிகள் அந்த அருட்கொடையினுடைய சிறப்பையும் அந்த அருட்கொடையினுடைய புனிதத்தையும் உணர தெரியாத மூடர்கள் 13 ஆண்டு காலம் அந்த அருட்கொடை அவர்களிடத்தில் இருந்த போதும் அவரை நேசிப்பதற்கு பதிலாக காலம் பூரா அவரை கொடுமைப்படுத்தி அவரை சார்ந்தவர்களையும் கொடூரமாக தாக்கி அந்த அருட்கொடைகள் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்கம் மாத்தி விடுறான். அதுதான் இன்னல்லாஹ லம் யகு முகையிரன். எப்படி இன்னல்லாஹ லம் யகு ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு அருட்கொடையை இறக்கி வைத்தான் என்றால் அந்த அருட்கொடையை அல்லாஹ் அவ்வளவு எளிதில் மாற்றி விடுவதில்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே அந்த அருட்கொடையை மாற்றிக் கொள்ளாதவரை. அதனால் சகோதரர் ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ, எது நம்முடைய தீனுக்கு மிக மிக ஓப்பான ஒன்றோ உயர்வான ஒன்றோ, அது கிடைத்திருக்கும் போது அதை ஆற தழுவ வேண்டும். அதை சகோதரர்களே அதை கட்டி தழுவிக் கொள்ள வேண்டும், அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அது நம்மை விட்டு போய்விட்டால் அவ்வளவு எளிதில் நமக்கு கிடைத்து விடாது. நீங்கள் இங்கேயும் கவனியுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நேசித்தார்கள், மக்காவின் மக்களையும் நேசித்தார்கள், அந்த மண்ணையும் நேசித்தார்கள். லௌலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து அன்க். எப்படி மக்காவே என்னை மட்டும் இந்த கூட்டம் விரட்டி அடித்திருக்காவிட்டால் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து பேசியதாக செய்திகள் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மக்காவை அல்லாஹ்வின் தூதர் நேசித்தார்கள். ஆனா ஹிஜ்ரத் என்று ஒரு பக்கம் போனதற்கு பிறகு மதீனாவின் மக்கள் பாசத்தோடு அல்லாஹ்வின் தூதரை ஆற தழுவியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள்? புதிய சூழல்கள் உங்களுக்கு சில பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளபடியே அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள் என்றால் அந்த மதிப்பிற்கு நீங்கள் பதில கொடுக்கணும். இத்தனைக்கும் மதீனாவிற்குள் போய் இறங்கின உடனே அந்த சீதோஷ நிலை எல்லோருக்கும் ஒற்றுக்கொள்ளவில்லை. மக்கா மதீனா இப்போதுதான் நமக்கு ஒரே ரீஜியனாக தெரிகிறது. அப்படிதானா? மக்கா மதீனா என்று சொன்னவுடன் இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரே கண்ட்ரியில ஒரே தேசம். அன்றைக்கு அப்படி இல்ல. மக்கா என்பது ஒரு பிராந்தியம், மதீனா என்பது ஒரு பிரதேசம். இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, அங்க இருக்கிற பொருளாதாரத்தினுடைய அந்த ரிசோர்சஸ் வேறு, இங்க இருக்கக்கூடிய எகனாமிக்கல் ரிசோர்சஸ் வேறு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழிலும் வியாபார முறையும் வேறு, இங்க இருக்கக்கூடிய தொழிலும் வியாபார முறையும் வேறு. அவ்வளவு ஏன் சகோதரர்களை, பேச்சுவார்த்தையிலும் பழக்க வழக்கத்திலும் புழக்க வழக்கத்திலும் மக்கா வேறு, மதீனா வேறு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மதீனாவுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலியில நடக்கிற ஒரு சம்பவம் இது. அப்படியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதையோ குறித்து. அப்போது உமரின் மனைவி வந்து, எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள், உங்களுக்கு எது குறித்து ஆலோசனைகள் வேண்டும் என்கிற அப்படி அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே உமர் சொன்னதாக சொல்லப்படுகிறது, மக்காவில் இருக்கும் போது நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீர்கள், எங்களிடத்தில் பேசுவதற்கே உங்களுக்கு பயமும் தயக்கமும் இருக்கும். மதீனத்து பெண்களோடு கூடி பழகி நீங்கள் கணவன்மார்களிடத்தில் இப்படி அப்படி சத்தம் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சகோதரர்களே மக்காவின் மண்ணும் சூழலும் மதீனாவின் மண்ணும் சூழலும் வேறு வேறு மாதிரி தான் இருந்தது. ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. எப்படி அந்த அன்சாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள்? நான் அன்சாரிகளில் ஒருவன் என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னை குறித்து பிரகடனப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த அன்சாரிகளை நேசித்தார்களா இல்லையா? அது போன்றுதான் பெண்களே, நீங்கள் திருமணமாகி ஒரு குடும்பத்திற்கு போகிறீர்கள், புதிய இடத்திற்கு போகும்போது உங்களுடைய சூழல் அவ்வளவு எளிதில் ஒத்துக்கொள்ள முடியாதுதான். ஆனால் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து உனக்கு மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுத்து அந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளும் போது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் இது என் இடம், இது என் மனம், இது என் குணம் என்று என்ன செஞ்சிடணும், நீங்க அந்த சூழலோடு உங்களை அப்படியே உட்புகுத்திக் கொள்ள, இதற்கு தான் அடாப்ட் என்பார்கள், உட்புகுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அப்படிதான் உட்புகுத்தினாங்க. அப்படியா? எப்படி நான் இருந்தாலும் இறந்தாலும் அன்சாரிகளோடு தான் அப்படின்னாங்க. அதே மாதிரி மக்கா நகர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகும் அல்லாஹ்வின் தூதர் வெளியூருக்கு போனால் எப்படி ஒருவர் ஜம்மு கசர் செய்வாரோ அதுபோல மக்காவில ஜம்மு கசர் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அவங்க அங்கேயே இருந்தாங்க, அங்கேயே இறந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாக்கள் உட்பட எல்லோருமே மதீனாவை தலைமையமாக கொண்டுதான் இஸ்லாமிய பேராட்சியை நடத்தினாங்க. அதனால் என்ன செய்யணும் சகோதரர்களை, நம்ம அந்த அருட்கொடைகளை மாற்றக்கூடிய விதத்தில் நடந்தக்கூடாது. சரியா? இதற்கு அடுத்து நான்காவது ஒரு காரணமாக ஒன்று சொல்லப்படுகிறது.
அது என்னது? அல் ஃபர்ஹு வல் பஹ்ரு வல் ஃபஹ்ரு வல் பத்ர். இருக்கிறதே என்று ரொம்ப ஆட்டம் போட்டு விடக் கூடாது. காசு வந்து விட்டது என்பதற்கு என்ன செய்ய? அதுக்கு நம்ம வந்து காரூனுடைய ஒரு வரலாறை பார்த்தோம். நேரடியாக ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா ரஅய்தல்லாஹ் யுஅத்தில் அப்த மின துன்யா லா மஆசிஹி மா யுஹிப் ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ். அநியாயக்காரன் அவன் அநியாயம் செய்து கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் அவனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் அதை விரும்பித்தான் கொடுக்கிறான் என்று. அல்லாஹ் அவனை விட்டு பிடிப்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறான். சும்மா சலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வசனத்தை ஓதுகிறார்கள், ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி. எப்படி? ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி, எதை கொண்டவர்கள் ஏவப்பட்டார்களோ அறிவுறுத்தப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்தபோது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. மறந்துதான் இருந்தான் அவன், ஆனாலும் அவனுக்கு வானத்தினுடைய வாசல்கள் எல்லாவற்றையும் நாம் திறந்து கொடுத்தோம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, கிடைத்ததையெல்லாம் கொண்டவன் ஆனந்த களியாட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போது ஆஹதுனாஹும் பக்தன், திடீரென்று அவர்களை பிடித்தோம். ஃபஇதாஹும் முப்லிசூன், பிடித்தவுடன் திக்கு தெரியாமல் அவர்கள் என்ன செஞ்சான்? விழுந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப அதனால் இப்படி சகோதரர்களே, அருட்கொடைகள் நம்மை விட்டு அகற்றப்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடாமல் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று சகோதரர்களே, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, வலா தகூனு கல்லதீன خرجوا من ديارهم بطرا, அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு தங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறினார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அந்த குறைஷி குஃபார்கள் வெளியே வரும்போது இவ்வளவு பெரிய படையோடு போகிறோமே என்று ஒரு பெரிய திமிரோடு அகம்பாவத்தோடு வந்தார்கள், அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகருக்குள் அதை வெற்றி பெற்று நுழையும் போது சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்து பேசவோ அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேள்வி கேட்கவோ யாருக்கும் உலகத்தில் யாருக்குமே தைரியமும் ஒரு சூழ்நிலையும் இல்லாத அளவிற்கு ஒரு தனிப்பெரும் செல்வாக்கோடு அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே போகும்போது எந்த விதத்திலும் இந்த கூட்டமோ இந்த செல்வமோ இந்த திரளோ நமக்கு ஒரு பெருமையை தந்துவிடக் கூடாது என்பதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சென்ற அந்த வாகனத்தில் அப்படியே உடலோடு உடலாக ஒட்டி கொண்டு பெருமானாருடைய தாடி அந்த வாகனத்தின் மீது படரக்கூடிய விதத்திற்கு பணிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள போனாங்கன்னு வருது. அதனால என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, இந்த காசு பணம் இருக்குங்கிறதுனால நம்ம ஆடணும் அப்படின்னா அதுலயும் நமக்கு போயிடும். அடுத்து இன்னும் 2 காரணங்கள் இருக்கிறது, அதை குறித்து நம்ம மேலோட்டமா சொல்லிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பேசுவோம். மனிதர்கள் அநியாயம் செய்யும் போது அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை பறித்து விடுகிறான். அதே போன்று அருட்கொடைகளை தவறான வழியில் பிரயோகிக்கும் போது அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிடறான்? நம்மை விட்டு நீக்க வைத்து விடுகிறான். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆனதிலிருந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கவலையோடு இருக்கிறோம். ரைட், அது நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். இவர் இந்த காவிகளும் பாவிகளும் போடக்கூடிய இந்த ஆட்டங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய விஷயம் தான். ஆனால் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், இந்த வக்ஃப் போர்டு என்கிற ஒரு போர்டு எதற்காக வந்தது? அல்லது இந்த வக்ஃப் போர்டில் இருப்பவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு எந்த அளவிற்கு உபயோகம் செய்தார்கள்? குறிப்பாக குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களை போன்றோருக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை பல இடங்களில் தந்ததே யார்தான்? இந்த நிர்வாகங்கள் தான். அவர்களை சுட்டி காட்டுகிறோம், குத்தி பேசுகிறோம் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இழந்ததை நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்கள் இஹ்லாஸாக இருக்கும்போது மீண்டும் தருவான். தரும்போது மீண்டும் ஆடி விடாதீர்கள். இந்த வக்ஃபிலே போன்ற இன்ன பிற எல்லா பொறுப்புகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாம் இந்த நேரத்திலே சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், பலரும் இதற்காக முயற்சி செய்கிறார்கள், பலரும் தங்களாலான அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள். நம்மை போன்ற பலர் இங்கே இருந்து கொண்டு நாம் என்ன செய்யறோம்? நம்ம உணர்வுபூர்வமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நாம் இழந்ததையெல்லாம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அது வரும்போது என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்க அதை கொண்டு நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருங்க. குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செய்பவர்களுக்கு பிரச்சனைகளை தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், குறிப்பாக இந்த பள்ளிவாசல்களை விரட்ட வேண்டும், இந்த நிர்வாகத்தை தூக்கி போடணும், இவர்கள் விடக்கூடாது, இவங்க வஹாபிகள், இவர்கள் அது இது என்று பேசக்கூடாத பேச்சுக்களை எல்லாம் பேசி பிரச்சாரத்திற்கு தடையாக இல்லாமல் நீங்கள் உங்க எல்லாம் முன்னோர்கள் கொடுத்தது அப்படிதானே? அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் கொடுத்தது. இஸ்லாமிய அதாவது நாடுகளாக இல்லாமல் முஸ்லிம்கள் எல்லாம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய பணிகள் நடைபெறுவதற்கு என்ன அரசாங்கம் நமக்கு மானியமா தருகிறது? இல்லை. இது போன்று அல்லாஹுக்காக யாரோ எவரோ கொடுத்ததுதான் ஆங்காங்கே சில பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா அவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் இழக்கிறோம் என்றால் அந்த அமானிதத்தை சரியான முறையிலே
கடைபிடிக்காமல் இருப்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால என் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளில் மிக மிக உயர்வானது. அருட்கொடைகள் இருக்கும்போது அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியாது. அந்த அருட்கொடைகள் நம்மை விட்டு போகும்போதுதான், அந்த அருட்கொடைகளை நாம் இழக்கிற போதுதான், குறிப்பாக வயதான பெற்றோர்களை வைத்திருப்பவர்கள், அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெருசா நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு, அவர்களை நாம் இழந்ததற்கு பிறகுதான் ரொம்ப கவலை. இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்ல அடிப்படையில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை அங்கீகரிப்பதற்கும் நம்முடைய காரியங்களை இலகுவாக்குவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.